வணக்கம் நண்பா. தோல்வி அடையாமலேயே முன்னேறுவது வெற்றி அல்ல. தோல்வி மேல் தோல்வி வந்தாலும் தனது ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் கைவிடாமல் வெற்றி அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யும் மனிதர்களே வெற்றி அடைகிறார்கள். கிடைத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் தினமும் புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஞானம் அடைய வேண்டும் என்றால் தினமும் தேவையில்லாத சிந்தனைகளை நம் மனதிலிருந்து வெளியேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நிகழ்காலத்தில் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உருவாக்குங்கள். துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றியை பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு. நீங்கள் இரண்டு விதத்தில் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. சிந்தித்துக் கொண்டே செயலில் இறங்காமல் இருப்பது, மற்றொன்று சிந்திக்காமல் செயல்படுவது. இரண்டுமே ஆபத்தானது. சிந்தனையும் செயலும் சரியாக நிகழ்ந்தாலே வெற்றியடைய முடியும். தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும். நீங்கள் எதை பொறுத்துக் கொள்கிறீர்கள், விட்டுக் கொடுத்து போகிறீர்கள் என்பதில் உங்கள் கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். நாம் தான் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று மற்ற மனிதர்களுக்கு அதன் மூலம் சொல்கிறோம். பொறுப்பதற்கும் விட்டுக் கொடுப்பதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. அதை தாண்டி விட்டுக் கொடுத்து போனால் மற்ற மனிதர்கள் நம்மை அடிமைகளாகவே பார்க்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். மகிழ்ச்சியாக இருப்பவர்களே தினம் தினம் தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறார்கள். தன்னிடம் இல்லாததை நினைத்து வருந்தாமல் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழும் வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. அன்றாடம் செய்யும் சாதாரண விஷயங்களை அசாதாரணமான முறையில் செய்தால் உலகின் கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பலாம். பலனை எதிர்பார்க்காதே, நன்மையை மட்டும் செய். உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கென நேரம் நீங்கள் செலவிடாவிட்டால் நோய்களுக்காக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியமே மிகவும் முக்கியமானது. முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம். அமைதியாக இருக்க பழகுங்கள். அமைதியே உங்களை வலிமை நிறைந்த மனிதனாக மாற்றுகிறது. தவறான ரயில் ஏறிய பிறகும் இறங்காமல் இருந்தால் அது தவறான இடத்திற்கு கொண்டு செல்லும். நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாது. அதுபோல இலக்கை நோக்கிய உங்கள் பயணம் தவறாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை சரியாக மாற்றுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை தருகிறது. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் உங்களை வரவேற்கும். தினம் தினம் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள், எதை சிந்திக்கிறீர்கள், எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. ஒரு சின்ன பொய் கூட உங்கள் மீது இருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை உடைக்கலாம். எப்பொழுதும் உண்மையை மட்டும் பேசுங்கள். இலைகள் உதறுவதால் மரங்கள் வாடுவது இல்லை, மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும். சரியான ஒரு தருணத்திற்காக காத்திருக்காதே. இருக்கும் தருணத்தை சரியானதாக மாற்றிக்கொள்ள பழகு. வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். இங்கு அனைத்தும் சாத்தியமே. உங்களது நம்பிக்கையில்தான் அது உள்ளது. சவால்கள் மீது சவாரி செய்வதே வெற்றிக்கு வழி. மெதுவாக முன்னேறுவது என்பது முன்னேறாமல் இருப்பதை விட சிறந்தது. நேர்மறையாக சிந்திக்க பழகு. முயற்சியை கைவிடாதே. மெதுவாக முன்னேறினாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். உன் மீது எரியும் கற்களைக் கொண்டே உனக்கான மாளிகையை நீ உருவாக்கு. இன்று உன்னால் முடியாது என்று கூறிய மனிதன் அவரால் மட்டும்தான் முடியும் என்று கூறும் வரை உனது முயற்சியை நிறுத்தாதே. வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல். நம்பிக்கையை விதைத்துச் செல். இங்கு அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள நினைத்தால் உங்கள் மன அமைதிதான் வீணாக போகும். நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை தவிர உனது வெற்றியை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. நாம் கடந்த காலத்திடமிருந்து பாடம் கற்கலாம், ஆனால் கடந்த காலத்திலேயே வாழக்கூடாது. நிகழ்காலத்தில் தான் நீங்கள் இப்பொழுது வாழ முடியும். அதுவே உங்கள் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.